ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் வேளாங்கண்ணி போனது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க, நான் என்ன பார்த்தேன்னு அங்கே என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் சூரிய உதயம் பார்க்கறதுக்கு 5 மணிக்கு பீச் போயிட்டோங்க. அங்கே சூரியன் 6 மணிக்கு மேலே தாங்க வந்தாருங்க. சூரிய உதயத்தை நீங்களும் பாருங்கள். சூரியன் உதிக்கும் போது கடல் எப்படி ஜொலிக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. கடலில் நிறைய பேர் குளிச்சுக்கிட்டும் விளையாண்டுக்கிட்டும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டும் இருக்கு. காலையில் 6 மணிக்கு கோயிலுக்கு எதிர்ப்பால் ஆப்பம் சுடுவாங்கங்க. அங்கே சாப்பிட்றதுக்கு தான் நாங்கள் வந்தோம். அங்கே ஆப்பம், தோசை, இட்லி, இடியாப்பம், புட்டு, தேங்காய் உருண்டைன்னு நிறைய விற்கிறாங்க. உங்களுக்கு எது பிடிச்சாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாங்க. விலையை கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. புட்டாது எவ்வளோ? ஒன்று 10 ரூபாவா? 2 வாங்கிக்கலாம். பரவாயில்ல, 2 கொடுங்க. சர்ச்சுக்கு எதிரிலேயே அவங்க நடத்துகிற ஃபுட் கடை இருக்குதுங்க. அங்கே 50 ருபீஸ் தாங்க ஒரு சாப்பாடு. அங்கே மீனோட சாப்பாடு, ரசம், பொரியல் எல்லாம் தராங்கங்க. நீங்கள் போய் வேணுன்னா கூட அங்கே சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் அந்த கடைக்கு முன்னாடி ஜூஸ் கடைங்களும் இருக்குது. நல்லாயிருக்கு, சாப்பிட்டு பாருங்கள். பஸ் ஸ்டாண்ட் எதிரில் ப்ரைவேட் ரூம்ஸு நிறைய இருக்குதுங்க. பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி சர்ச் நடத்துகிற ஸ்ட்ரைன் ரூம் புக்கிங் ஆஃபீஸ் இருக்குதுங்க. அங்கே நீங்கள் எத்தனை பேர் தங்கணுமோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி ரூம்ஸும் கிடைக்குங்க. ஆனால் தங்குற ஒவ்வொருத்தர் பேர்லேயும் இருக்க ஆதார் கார்டு கொடுக்கணுங்க. அப்போ தான் ரூம் கிடைக்கும். ரூமில் சமைச்சு சாப்பிட்ற வசதியும் இருக்குதுங்க. ரூம் கீழேயே குக்கரு, பாத்திரம்னு அங்கே வாடகைக்கு கிடைக்கும். நீங்கள் சீ ஃபுட்டு, நான்வெஜ்ஜு எது வேணாலும் எடுத்துகிட்டு வந்து அங்கே ரூமுக்கு மேலே சமைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்காங்க. அங்கே நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாங்க. அதுக்கு தனியாக பிளேஸும் ஒதுக்கி வச்சுருக்காங்க. சர்ச் முன்னாடி பூ, மாலை, கேண்டில்னு நிறைய விற்கிறாங்க. நாம் எது வேணுமோ வாங்கி ஜெபக்கூடத்தில் கேண்டில் ஏற்றி பூ கொடுத்துட்டு ப்ரேயர் பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஆப்போசிட்லேயே மொட்டை அடிக்கிற இடமும் இருக்குதுங்க. சர்ச்சால் நடத்துகிற இடம் அதுங்க. அப்படியே உள்ளே போனால் பீச் வருங்க. பீச் போகிற வழியில் நிறைய கடைங்க இருக்குதுங்க. பொம்மை கடை, ஸ்நாக்ஸு, கிஃப்ட்டு, ஜெபமாலை, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, மெழுகுவர்த்தி, ஸ்வீட் கடை, டாட்டூ கடைன்னு நிறைய இருக்குங்க. நான் இங்கே தாங்க டாட்டூ போட்டுக்கிட்டேன். என்னோட பேரையும் என்னோட ஹஸ்பண்ட் பேரையும் சேர்த்து நானும் அவரும் ஒரே மாதிரி இங்கே போட்டுக்கிட்டேங்க.
வேளாங்கண்ணி மாதா ஆலயம், வின்னின் சர்ச்சு, பெரிய ஜீசஸு, மாதா குளம்னு எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோங்க. அங்கே பேட்டரி காரும் இருக்குதுங்க. எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும், எல்லா மொழி பேசுகிறவங்களும், மதம் இன்னும் ஜாதி பார்க்காம எல்லோரும் வந்து இங்கே ப்ரே பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அதை பார்க்கறதுக்கு. நாங்கள் போகும்போது ஜெப காலத்தோட 2வது வாரங்க. சிலுவை பாதை நடந்துட்டு இருந்ததுங்க. மாஸும் நடந்துச்சுங்க. சிலுவை பாதை மலையாளத்துல தாங்க மாஸ் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாங்களும் அதுல கலந்துக்கிட்டு எல்லாருக்கோசரம் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தோங்க. என்ன மின்னல்
என்ன மீன்மா இருக்கு? வஞ்சர மீன் எவ்வளவு? வஞ்சர மீன் ஒன்று நல்லதாக கொடுக்குமா? வஞ்சர மீன் அழகா பிளேட் பண்ணி வச்சிருக்காங்க. எவ்வளோ அழகா இருக்குது. எனக்கு என்ன தெரியும் இவங்க பூரி தான் போட்டாங்க காலையில் பூரி போட்டாங்க. கடவுள் எப்படியெல்லாம் நம்மளுக்கு உதவி பண்றாரு. நீங்க அந்த பக்கம் போனால் ஒரு அம்மா மாங்காய் வைக்கும். நானும் நடந்திருந்தேன், ஒன்றும் நடந்திருக்காது. காலையில் டிஃபனு ஆப்பம் விற்கிற எல்லா கடையிலையுமே நைட் ஆனால் மீன், நண்டு, இறால்னு ஃபுட்டு தராங்கங்க. ஹோட்டல் பிரகாஷ்னு பீச் கிட்ட இருக்குதுங்க. அங்கே ஃபுட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டில் உள்ள சீஷெல் ஹோட்டல்லையும் லஞ்சு சூப்பராக இருக்குதுங்க. மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.